அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம டிஷ்வாஷ் பற்றி பார்க்கலாம். நான் ஏற்கனவே 2 நாளைக்கு முன்னாடி டிஷ்வாஷ் ஒரு ஃபார்முலா சொல்லியிருப்பேன். சிட்ரிக் ஆசிட் ப்ளஸ் காஸ்டிக் சோடா யூஸ் பண்ணி டிஷ்வாஷ் எப்படி தயார் பண்ணுறது அப்படின்னு சொல்லி போட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஒரு 2 நாளைக்கு முதல்ல. இப்போ அந்த ஃபார்முலாவில் காஸ்டிக் சோடா, சிட்ரிக் ஆசிட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அதை வந்து நியூட்ரலைஸ் பண்ணலாம், எப்படி pH வந்து சரியாக வருதா அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த ஃபார்முலாவில் 2 நாளைக்கு முதல்ல நான் சிட்ரிக் ஆசிட்டும் காஸ்டிக் சோடாவும் பயன்படுத்தி டிஷ்வாஷ் தயார் பண்ணியிருந்தேன். அந்த ஃபார்முலா வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம பாத்திரத்தில் அழுக்கு போகுது அப்படிங்கிறது அதையும் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு அதை பார்த்துடலாம். அதுக்கு பின்னாடி நியூட்ரலைஸ் பண்ணலாம் அப்படின்னு வாங்க பார்க்கலாம். நான் சிறிய அளவில் இந்த கிளீனிங் ப்ராடக்ட்லாம் தயார் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த பிளேட்டில் நான் இப்போ பாம் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன். நம்ம ப்ராடக்டை யூஸ் பண்ணி இந்த எண்ணெய் பிசுபிசுப்பெல்லாம் போகுதா அப்படிங்கிறத வாங்க நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் தண்ணி எடுத்துக்கிட்டேன். இது வந்து நம்ம அன்றைக்கி வந்து தயார் பண்ண ப்ராடக்ட்டு நான் அப்படியே தான் வச்சுருக்கேன். சிட்ரிக் ஆசிட் ப்ளஸ் காஸ்டிக் சோடா யூஸ் பண்ணி நம்ம தயார் பண்ண ப்ராடக்ட் இது நான் அப்படியே வச்சுருக்கேன். இதை வந்து இப்போ எப்படி வந்து க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், நம்ம தண்ணி ஊற்றினோடனே எண்ணெயும் தண்ணியும் ஒன்றா சேரலை. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது அது ஆயில் அப்படின்ட்டு. இது எண்ணெய் பீஸ் இருக்குது. இப்போ அதில் நம்ம வந்து அந்த டிஷ்வாஷை இந்த சிட்ரிக் ஆசிட் ப்ளஸ் காஸ்டிக் சோடா இப்போ யூஸ் பண்ணி தயார் பண்ண இந்த டிஷ்வாஷை வச்சு நம்ம இப்போ தேய்ச்சி பார்க்கலாம். நுரையும் நல்லா வருது. இதில் பார்க்காதவங்க, அந்த வீடியோவை பார்க்காதவங்க மேலே ஐகார்டில் அதனுடைய லிங்க் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துக்கலாம். அது என்ன ஃபார்முலாங்கிறத போய் பார்த்துக்கலாம். பாருங்க, நம்ம தண்ணி ஏற்கனவே ஊற்றி கீழே கீழே ஊற்றினா, ஆனால் அப்போ எண்ணெய் பிசு இருந்துச்சு. இப்போ நம்ம அந்த டிஷ்வாஷை பயன்படுத்தினோம். இப்போ வந்து நம்மளுக்கு எண்ணெய் பிசுலாம் சுத்தமாக போயிடுச்சு. வாங்க நம்ம வந்து நியூட்ரிலைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிட்ரிக் ஆசிடையும் காஸ்டிக் சோடாவையும். இப்போ வந்து இந்த கப்பு எடுத்து வச்சுருக்கோம். நம்ம 52 கிராம் இருக்குது இந்த கப்பு. இதில் வந்து நம்ம காஸ்டிக் சோடாவை ஒரு 3 கிராம் அளவுக்கு வந்து போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் அதிகமாக போட்டுக்கலாம். இப்போ நான் 3 கிராம் மட்டும் காஸ்டிக் சோடாவை இதில் வந்து நான் சேர்த்துறேன். இதோட வந்து தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம். 52 கிராம் கப்பு இருந்துச்சு, 3 கிராம் காஸ்டிக் சோடா சேர்த்துருக்கோம். இப்போ 55 கிராமாக ஆயிடுச்சு. இப்போ அதோட தண்ணியை வந்து நம்ம சேர்த்துறோம். இருபது கிராம் தண்ணி நம்ம சேர்த்துறோம். 1 கிராம் அதிகமாக போச்சு, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அந்த காஸ்டிக் சோடாவை நல்லா நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மிக்ஸ் ஆகிறது தெரியுது நல்லா. அது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மீண்டும் வைக்கிறோம். இப்போ 78 கிராம் 77 கிராம் காமிக்குது. அது உள்ளே வந்து அந்த தண்ணி ஆடிட்டு இருக்கிறனால கொஞ்சம் வெயிட் அதிகமாக காட்டுது.
அடுத்ததாக இப்போ இன்னொரு கப்பு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது 52 கிராம், இதுவும் 52 கிராம் காட்டுது இந்த கப்பும். இப்போ அதோட நம்ம ஒரு 20 கிராம் அளவுக்கு வந்து சிட்ரிக் ஆசிடை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். 3 கிராம் காஸ்டிக் சோடாவை வந்து 20 கிராம் சிட்ரிக் ஆசிடோடு நம்ம இன்றைக்கி நியூட்ரலைஸ் பண்ண போகிறோம். முடிவு எப்படி வருதுன்னு பார்க்கலாம் வாங்க. எழுபத்தி 2 கிராம் ஆயிடுச்சு. 52 கிராம் கப்பு வெயிட்டு ப்ளஸ் 20 கிராம் சிட்ரிக் ஆசிடை போட்டிருக்கோம். இப்போ அதுலேயும் நம்ம தண்ணியை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு 30 கிராம் அளவுக்கு தண்ணியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ அதையும் வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிட்ரிக் ஆசிடை தண்ணியில் நல்லா இப்போ கலந்துக்கலாம். இப்போ இந்த சிட்ரிக் ஆசிடில் தண்ணி எவ்வளோ நம்ம சேர்த்தணும் அப்படின்னு பார்த்துக்கலாம். 116 கிராம் இப்போ இருக்குது. 33 கிராம் தண்ணி நம்ம வந்து இதில் வந்து சிட்ரிக் ஆசிடில் வந்து ஊற்றியிருக்கோம். கப்போட வெயிட்டு 52 கிராம் ப்ளஸ் 20 கிராம் நம்ம வந்து சிட்ரிக் ஆசிடை போட்டோம். இப்போ 33 கிராம் தண்ணியை நம்ம ஊற்றியிருக்கோம். டோட்டல் வந்து 115 கிராம் காமிக்குது நமக்கு. இப்போ அடுத்ததாக வந்து இந்த சிட்ரிக் ஆசிடையும் காஸ்டிக் சோடா லையையும் வந்து இந்த சிட்ரிக் ஆசிட் கலவையை வந்து நம்ம அந்த பவுலில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருந்த இந்த காஸ்டிக் சோடா லையும் வந்து அதோட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா pH வந்து சரியாக காமிக்காது. இப்போ நம்ம நியூட்ரலைஸ் பண்ணியாச்சு. காஸ்டிக் சோடாவையும் சிட்ரிக் ஆசிட் ரெண்டையும் நம்ம இப்போ நியூட்ரலைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ pH வந்து செக் பண்ணி பார்த்துடலாம் எந்த லெவலில் இருக்குதுண்டு. இப்போ வந்து கரெக்டாக 7 காமிக்குது. pH லெவல் 7 காமிக்குது. நம்ம 3 கிராம் காஸ்டிக் சோடாவுக்கு 20 கிராம் சிட்ரிக் ஆசிட் போட்டாவே போதுமானது. இது கரெக்டான ஒரு அளவு. இது பாருங்கள், உங்களுக்கு வந்து 7 தான் காமிக்குது. கரெக்டாக 7 காமிக்குது. இப்போ நம்ம இருந்தாலும் திரும்ப இன்னும் கொஞ்சம் சிட்ரிக் ஆசிடை ஒரு 2-3 கிராம் போல், நமக்கு அதே போதுமானது. 3 கிராம் காஸ்டிக் சோடாவுக்கும் 20 கிராம் சிட்ரிக் ஆசிடுக்கும் போடும்போது கரெக்டான ஒரு pH லெவல் காட்டுது நமக்கு. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சிட்ரிக் ஆசிட் ஒரு 2-3 கிராம் போல் 2 கிராம் போல் திருப்பி நான் போட்டிருக்கேன். போட்டு அதையும் வந்து நம்ம ஆட் பண்ணி பார்க்கலாம். இப்போ என்ன காமிக்குது அப்படின்ட்டு pH வந்து லெவல் என்ன காமிக்குதுன்னு சொல்லிட்டு திரும்ப நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ 2-3 கிராம் போல் நான் போட்டிருக்கேன். சிட்ரிக் ஆசிடை கலந்துட்டுருக்கேன் தண்ணியில். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணால் தான் pH கரெக்டாக காட்டும். கொஞ்சம் கனமான பொருளாக இருந்தால் மிக்ஸ் ஆகிறதுக்கு லேட் ஆகும். இது தண்ணியாக இருக்கிறதுனால வந்து சீக்கிரம் வந்து மிக்ஸ் ஆகிரும். அப்படிங்கிறதுனால திரும்ப நம்ம இப்போ pH செக் பண்ணி பார்க்கலாம். இப்போவும் பாருங்கள், உங்களுக்கு அதே 7 தான் காமிக்குது. நம்ம 2 கிராம் அதிகமாக போட்டாலும் 2-3 கிராம் அதிகமாக போட்டாலும் சிட்ரிக் ஆசிடை அதே லெவல் தான் காமிக்குது.
இது வந்து நமக்கு அந்த 3 கிராம் எக்ஸ்ட்ரா ஒரு செலவு தான். அப்படிங்கிறதுனால நமக்கு 3 கிராம் 23 கிராம் போட்டப்பவும் இதே லெவலில் 7 தான் காமிக்குது. அப்படிங்கிறதுனால நம்ம 20 கிராமே போடுவோம். 3 கிராம் அதிகமாக போடும்போது செலவு அதிகமாக தானே ஆகுது, தேவையில்லை நமக்கு அது. இப்போ நம்ம அடுத்ததாக காஸ்டிக் சோடாவை கொஞ்சமாக சேர்த்து பார்ப்போம் என்ன ரியாக்ஷன் காட்டுது அப்படின்ட்டு. இப்போ வந்து pH வந்து லெவல் மாறுதா இல்லை அதே மாதிரி இருக்குதா அப்படின்னு சொல்லி போட்டு பார்க்கலாம். இப்போது காஸ்டிக் சோடாவும் நான் ஒரு 3 கிராம் ஒரு 1 கிராம் 1.5 கிராம் நான் போட்டிருக்கேன். 1 கிராம் கூட இருக்காது, 1 கிராம் கரெக்டாக நான் போட்டிருக்கேன். இப்போ அந்த 1 கிராம் காஸ்டிக் சோடாவை அந்த கலவையோடு நம்ம ஆட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி ரியாக்ஷன் வருது அப்படின்ட்டு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். திரும்ப இன்னும் கொஞ்சம் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம pH வந்து திரும்ப செக் பண்ணி பார்க்கலாம். இப்போவும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இப்போ 1 கிராம் போல் நம்ம அதிகமாக காஸ்டிக் சோடாவை சேர்த்தனா இப்போவும் எந்த மாற்றமும் இல்லை, அதே மாதிரி தான் காமிக்குது. கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு திரும்ப வந்து செக் பண்ணி பார்க்கலாம். சரியாக மிக்ஸ் ஆகலைன்றாலும் கூட சரியாக காட்டாது. அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம திரும்ப வந்து pH செக் பண்ணி பார்க்கலாம். திரும்ப 7 தான் காமிக்குது, கரெக்டான லெவலில் தான் காமிக்குது. அப்படிங்கிறதுனால இப்போ வந்து திரும்ப நான் ஒரு 2 கிராம் வந்து காஸ்டிக் சோடாவை திரும்ப வந்து சேர்த்து நான் இதில் லைவ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அடுத்ததாக கடைசியாக வந்து pH வந்து என்ன லெவல் காட்டுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து ஒரு சின்னதாக வந்து டெஸ்ட்டெல்லாம் வந்து நீங்கள் பண்ணி பார்க்கணும். அப்பப்போ வந்து நீங்கள் உங்கள்கிட்ட கிடைக்கிற பொருட்களை வச்சு என்ன மாதிரி பொருள் சேர்த்தா என்ன மாதிரி ரியாக்ஷன் வரும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து அதை வந்து சின்னதாக செஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக வரும். இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன இதெல்லாம் வந்து நம்ம என்ன பொருள் எப்போ சேர்த்தணும், என்ன மாதிரி சேர்த்தணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இப்போது நம்ம காஸ்டிக் சோடாவை அதிகமாக யூஸ் பண்ணாதனால ப்ளூ கலர் காமிக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.